அனைவருக்கும் வணக்கம். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி நடந்தது அப்படின்னு இப்போ வரைக்கும் இந்த மக்கள் நம்பிட்டுருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ்க்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஈஸ்டர்ன் கேப் அப்படின்ற ப்ரொவின்ஸில் இருக்கிற காஃபி பே அப்படின்ற ஒரு டவுனில் இருக்கக்கூடிய ஹோல் இன் த வால், அதுதான் அந்த பிளேஸோட நேம். ஸோ இங்கே வரணும் அப்படின்னா பிரிட்டோரியாவிலேருந்தோ இல்லை ஜோபர்க்லேருந்தோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ காரில் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 டேஸ் ட்ராவலுக்கு ஒதுக்கி வந்தால் தான் இந்த பிளேஸ்க்கு வர முடியும். ஸோ இந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கடல் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் தான். ஸோ இந்த கடல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த காஃபி பே அப்படின்னு எதுக்கு வந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய ஷிப்பு வரும்போது நிறைய காஃபி பீன்ஸ் எல்லாமே அங்கே கொட்டினனால காஃபி பே அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கெலாம் எந்த ஆதாரமும் கிடையாது. ஸோ இங்கே இந்த ஈஸ்டர்ன் கேப், இந்த ஹோல் இன் த வாலில் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடலுக்குள்ளே இருக்கிற அந்த சர்ஃபிங்கு, பேராக்ளைடிங்கு, ஹெலிகாப்டர் ரைடிங்கு, ப்ளஸ் இந்த பைக்கர்ஸ் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு, ஹைக்கிங்கு, ட்ரெக்கிங்கு, இதெல்லாம் இங்கே இந்த பிளேஸில் ஃபேமஸ். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்த ஈஸ்டர்ன் கேப் ப்ரொவின்ஸில் ஹோசா அப்படின்ற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கல்ச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி கல்ச்சுரல் வில்லேஜஸ் கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன இங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கடல். நமக்கே நம்ம ஒரு ப்ரைவேட்டு பீச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கடல் வேணும், ரொம்ப க்ரௌட் இல்லாமல், யாரும் இல்லாமல், நல்லா கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த பிளேஸ் சூப்பரான ஒரு பிளேஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முன்னாடியே கார் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். போகிற வழி பார்த்திங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும். மலையில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பீச்சோட சத்தம் நல்லா கேட்கும். ரோட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாடுகள் இருக்கும். ஸோ பீச்சில் கடலை ஒட்டி இவ்வளோ மாடுகளை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே போனீங்க அப்படின்னா இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லாங் வீக்கெண்டுக்கு பிளான் பண்ணி போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மவுண்டெயின்லாம் க்ராஸ் பண்ணி அடுத்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறோம். ஸோ இதை க்ராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம அந்த ஹோல் இன் த வால் அப்படின்ற இடத்துக்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸில் எவ்வளோ பறவைகளோட சத்தம் கேட்குது அப்படின்னு நீங்களும் கேட்டு பாருங்கள். சுற்றில யாருமே இல்லை. நிறையா பேர்ட்ஸு சவுண்டு நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குங்க நடந்து போகிறதுக்கே. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். சைடு தான் வந்தோம். ஆல்மோஸ்ட் பீச்சுக்கு வந்தாச்சு.
டீ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ அழகான அந்த பேர்ட்ஸ் சவுண்டு, அலையோட சவுண்டு அதெல்லாமே கேட்டிருப்பீங்க. இங்கே நடந்து வரதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது வந்து ஈஸியாக எல்லாருமே நடந்து வர மாதிரி, கை குழந்தை கூட நடந்து வர மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபேமிலியோடு வர்றதுக்கும் ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஒரு வால் மாதிரி இருக்குது, அதில் ஒரு ஹோல் இருக்குது. இதுதான் வந்து ஹோல் இன் த வால். அதாவது ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு மலையில், இந்த மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சவர் மாதிரி இருக்குது, அதில் வந்து ஒரு ஹோல், கரெக்டாக வந்து ஒரு அழகான ஒரு ஹோல் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல் இன் த வால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு பின்னாடி என்ன ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருந்து ஒரு பொண்ணு வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக இங்கே வருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்து கடல்ல இருந்து ஒரு அழகான ஒரு ஆண் உருவம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சுதான். அதாவது எப்படின்னா, அவங்க கண் எல்லாமே வந்து அப்படியே இந்த பவளம் மாதிரி ஜொலிக்கிறது, ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு 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 பையன் வந்து அந்த கடல் தண்ணியிலேருந்து அப்படி அலை அப்படி வரும்போது அப்படி அந்த அலையோடு சேர்ந்து வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு ஆண் உருவம் வந்து வந்ததை அந்த பொண்ணு பார்த்துருக்கு. பார்த்த உடனே வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அந்த கடல்லேருந்து வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலான ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது. கடலுக்குள்ளே இருக்கிற இந்த மீன் அந்த மாதிரி இதுவும் கிடையாது. நம்ம முன்னாடி காலத்துலலாம் நிறைய கதைகள் கேட்போம்ல, அதில் சொல்லுவாங்கள்ல, கடலில் வந்து ஒரு அழகான உருவம் வந்தது. அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ நம்ம வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உருவம் வந்து அந்த கடல்லேருந்து வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் வந்து டெய்லி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேச ஆரம்பித்து 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கடலில் இருக்கிற ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணுறதா அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சோடனே அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக, இல்லை என்னாலலாம் முடியாது, நீ வந்து நம்ம நிலத்தில் நம்மளோட சேர்ந்த ஆட்களை தான் வந்து நீ கல்யாணம் பண்ணணும், கண்ணுக்கு தெரியாத கடல் கிரியேச்சர்ஸ்க்கெலாம் வந்து என்னால் ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு ரொம்ப அழுகிறாங்க. அப்புறம் ஒரு நாள் நைட்டு வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அதாவது உலகமே பழக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மீன், அந்த கடலில் இருக்கிற நிறைய மனிதர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மீன் வச்சு அந்த மீனில் அவங்க எல்லாம் உட்காந்து வந்து அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாலில் வந்து அந்த அந்த மீனை வச்சு இடித்ததில் விழுந்த ஓட்டை தான் வந்து அந்த ஹோல் இன் த வால். ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி போட்டோடனே அந்த பொண்ணை வந்து நீ இப்போ வா, ஏன்னா நிலத்துலேருந்து கடலுக்குள்ளே தானே கொடுக்க மாட்டேன்னாங்க. கடலில் இருக்கவங்க நிலத்துக்கு வரக்கூடாது, நிலத்தில் இருக்கிறவங்க கடலுக்கு வரக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. இப்போ வந்து அவங்க அந்த ஹோல் போட்டதுமே என்னாச்சு அப்படின்னா, கடல் தண்ணி எல்லாம் நிலத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. நிலத்தில் இருக்கிறவங்களும் கடலுக்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி வந்துச்சு. இப்போ எல்லோரும் வந்து யாருனாலும் காதலிக்கலாம், அதனால் நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் வந்து தன்னோட காதலன் கூட போய் அந்த கடல் மனிதர்கள் மாதிரி அந்த பொண்ணு வந்து அப்படியே அந்த கடலில் மாயமாகிட்டா அப்படின்றது வந்து இந்த ஊர் மக்கள் வந்து இப்போவும் நம்பிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக இப்போ வரைக்கும் அவங்க நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஹோல் இன் த வால். இன்னமுமே வந்து நைட் நேரத்தில் வந்து அந்த அலைகளோட சத்தம் வந்து அந்த ஹோலில் மோதி கேட்கும்போது அந்த கடல் மக்கள் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாரும் சந்தோஷமாக சேர்ந்து ஆர்ப்பரித்து கொண்டாடுற மாதிரி கேட்குமா. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்களோட மொழி, இவங்க வந்து ஹோசா அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் அந்த பாறையில் பட்டு தெரிக்கிறப்போ அந்த லாங்குவேஜில் அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அந்த வாய்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கேட்குமா. இது வந்து இப்போயுமே உண்மை அப்படின்னு இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து நம்புகிறாங்க. பட் கடலில் இதுக்கு ஏதாவது ஆராய்ச்சி
ஏதாவது நடந்திருக்கா அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து இந்த மக்களோட நம்பிக்கை. ஸோ இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தமிழில் தெரிஞ்சுக்க ஜங்கிள் ட்ரீமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Hello. Thank you. Sorry, may I ask why everyone wear red scarf? From the church. It's our churches. Okay. Okay. Thank you. Zioni. Okay. Thank you. Thank you. Bye.